உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு, குறிப்பாக என்ன பண்ணாரு அந்த கோவில் குருக்கள், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியும்? இந்த கார்த்தி முனுசாமி அது மண்ணடி தெருவில் அவர் வீடு, அங்கேதான் அங்க கோயில் பக்கத்துல தான் அவர் வீடு பேரும் காளிகாம்பாள் இல்லம் தானா, அது அந்த காளிகாம்பாலே கொடுத்ததா தான் இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் காளிகாம்பாள் கொடுத்ததுன்னா இந்த வழக்கையும் காளிகாம்பாள் தான் பார்த்து கொடுத்ததுன்னு தான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பூசாரி ஒரு 4 கார் வச்சிருக்காரு, அதுல மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்காரு ஒரு பூசாரின்றது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? லேட்டஸ்டா வந்திருக்க மெர்சிடிஸ் கேள்வியாவது பட்டது உண்டா? திருப்பதி கோவில் தலைமை அர்ச்சகர் கூட வச்சிருக்க மாட்டாரு, வச்சிருக்க மாட்டாரு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோயிலுக்கு வந்த பெண்ணு கூட தவறா நடந்து இங்க காவல் நிலையத்துல புகாராகி லண்டனுக்கு ஓடி போன ஒரு காட்சி. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு திருப்பி இங்க வந்தவர் அந்த கோயில்ல வைக்கலாமா வைக்க கூடாதான்றத யாரு முடிவு பண்ணணும்? அறங்காவலர் குழு முடிவு. அப்ப அறங்காவலர் குழு பண்ணது தப்பா ரைட்டா? இவர்கிட்ட இருக்க ஒரே ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, பேசி கவர் பண்ணக்கூடிய ஒரு வித்தையை கை வச்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார்ல இருக்கிறத மட்டும் தான் நம்ம, அவர் ஆற்றிய சொற்பொழிவு என்ன மிஸ்மரிசம் பண்ணிடுச்சுன்றாங்க. பேசியே கவுத்துட்டாரு. ஆமா பேசியே. அதாவது தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் சார். சென்னையின் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று பாரிஸ் காளிகாம்பாள் கோவில். அந்த கோவில்ல பணிபுரியும் குருக்கள் ஒருத்தவர் கோவிலுக்கு வரும் பெண் பக்தை ஒருத்தவங்களுக்கு தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து அவர்களை கற்பழித்து விட்டார். அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார். அந்த கேஸ்ல அந்த கோவில் குருக்களை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு, குறிப்பாக என்ன பண்ணாரு அந்த கோவில் குருக்கள், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அதாவது சென்னை மண்ணடி பகுதியில் உள்ளது காளிகாம்பாள் கோயில். பிரசித்தி பெற்ற பழமையான கோயில். சென்னை வாசிகள் அனைவரும் வழிபடக்கூடிய ஒரு கோவில். ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணுவாங்க. சத்ரபதி சிவாஜி வழிபட்டுட்டு போனதன் வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. அந்த மண்ணடியில் இருக்க காளிகாம்பாள் கோயில் விஸ்வகர்மா சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட கோவில். அது எப்படின்னு கேட்டால், விஸ்வகர்மா அமைப்பிலிருந்தே ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுத்து, விஸ்வகர்மா அவங்களே ஐயர்னு கூட சொல்லிப்பாங்க. விஸ்வகர்மா அவங்கள பூசாரி, ஆமாம் விஸ்வபுரம் அவங்கள என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அறங்காவலராக ஒருத்தரை நியமிப்பாங்க. அதுக்கு அந்த குழுவில் ஒரு 40 பேரை என்ன இருப்பாங்க, வாக்களிப்பாங்க. வாக்களிச்சுட்டு 40 பேரும் வாக்களித்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அறங்காவலராக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த அறங்காவலர் நிர்வாகம் பண்ணுற அறங்காவலர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கோவில் பணியாளர்கள் மாறவே மாட்டாங்க. கோவில் ஸ்டாஃப்ன்றது. நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே காளிகாம்பாள் கோயிலுக்கு நிறைய அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்னதான் நீங்கள் திருப்பதி மாதிரி ஜெர்கண்டின்னு சொன்னாலும், ஒரு விஐபின்னு வரும்போது அங்கே ஒரு தனியாக ஒரு மரியாதை கிடைக்கும். அங்கே விஐபின்னு வரும்போது முதல்லலாம் நம்ம பழமையெல்லாம் பார்க்கும்போது நேராக காளிகாம்பாளை போய் பார்த்து சுற்றி வர மாதிரி இருக்கும். இப்போல்லாம் மக்கள் எல்லாத்தையும் நம்புகிறாங்கன்றதுனால செவத்தில், பழமையான கோயிலில் ஓரமாக ஒரு புது செவத்தில் ஒரு சிலையை வச்சு அங்கே ஒரு வாராகி பூஜை பண்ணுறோம், வால் பூஜை பண்ணுறோம் அப்படின்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க. கோயிலுக்கு வர ஆட்கள் அதிகமாக்கிட்டாங்க. அந்த பகுதியில் இதனால் வியாபாரிகள் கொஞ்சம் செழிப்படைகிறாங்க. வியாபாரங்கள் நிறையா. போக்குவரத்து நெரிசலான பகுதியாக இருந்தாலும் காளிகாம்பாள் கோவிலுக்கு அளவு அதிகமாக போகிறாங்க. இப்போது காளிகாம்பாள் கோவிலில் இருக்க, அதாவது பூசாரி அவங்க ஒருத்தர் காளிதாஸ்னு ஒரு பூசாரி இருக்கார். அவருடைய அதாவது அண்ணன் மகன் அவர் கார்த்திக் அப்படின்னு இருக்கார். அவருடைய தந்தை பேர் முனுசாமின்னு சொல்லிட்டு, இவரும் அங்கே ஒரு பூசாரியாக இருக்கிறாரு. ஓகே. இவருடைய வேலை என்ன, அந்த கார்த்திக் அவருடைய வேலை என்னன்னா, சமூகத்தில் இருக்க பிரபலங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய விரல் நுனியில் வச்சிருக்கிறது. நான் தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான கோயில்களுக்கு நானும் போயிருப்பேன், நீங்களும் போயிருப்பீங்க. கோலமாவு வாங்க வழி இல்லாத கோயில் கூட இருக்கும். ஆனால் அங்கே ஒரு குருக்கள் பூஜை பண்ணுவார். ஆமாம், அது வேற. அது அவங்க அதை ஒரு பணியாக பண்ணுறது.
இவங்க வந்து வியாபார நோக்கத்திலே வர்றது. வந்த உடனே உன்னுடைய வேலை என்ன, சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது தான். நீ உன்னோட பிரச்சனை என்ன, உன் பிரச்சனைக்கு நான் தீர்வு கடுறேன், நான் வந்து உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டேன், பல பரிகாரம் சொல்கிறேன், நான் அங்கே வந்து பூஜை பண்ணித்தரேன், அங்கே இது மாதிரி பூஜை பண்ணித்தரேன்ட்டு இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. அது சினிமா பிரபலம், அரசியல் பிரமுகர்கள், ரவுடிகள், பல துறையப்பட்டவங்க பிரபலமான நிறைய பேர் போகும்போது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பூசாரி ஒரு 4 கார் வச்சுருக்காரு, அதில் மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சுருக்காரு ஒரு பூசாரின்றது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மெர்சிடிஸ் பென்ஸ் இங்கே கேள்வியாவது பட்டது உண்டா? திருப்பதி கோவில் தலைமை அர்ச்சகர் கூட வச்சிருக்க மாட்டார், வச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் காரில் போனார், அவர் சொந்தமானதாக இருக்காது. அப்போது இந்த கார்த்தி முனுசாமி, அது மண்ணடி தெருவில் அவர் வீடு, அங்கேயே தான், அங்கே கோயில் பக்கத்தில் தான் அவர் வீடு. அதாவது காளிகாம்பாள் இல்லம் தானா, அவர் வீடு பேரும் காளிகாம்பாள் இல்லம் தானா, அது அந்த காளிகாம்பாலே கொடுத்ததாக தான் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் காளிகாம்பாள் கொடுத்ததுன்னா இந்த வழக்கையும் காளிகாம்பாள் தான் பார்த்து கொடுத்ததுன்னு தான். என்னென்னா பெண்கள் கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமாக வரும். ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முருக பக்தர்கள்லாம் கந்தக்கோட்டத்துக்கு போவாங்க, செவ்வாய் வெள்ளி கிருத்திகைனா, அப்புறம் பாமன் சாமிக்கு போவாங்க. இந்த சோழிங்கநல்லூரில் ஒரு பிரித்திங்காரது, இந்த மாதிரி பழமையான சென்னைவாதிகள் எல்லாருமே காளிகாம்பாள் கோயிலுக்கு போவோம். ஒரு விஷயத்த நடந்து ஒரு 3 வாரம் 7 வாரம் போயிட்டு தான் நடக்கும் செவ்வாய்க்கிழமை, இப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அப்போ லேடிஸ்னு வரும்போது தனியாக எங்கேயுமே போக மாட்டாங்க, ஜென்ஸ் கூட போவோம். வாங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க 4-5 பேராக குரூப்பாக போவாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நிறைய பேர், நம்ம தெருவில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூட போவாங்க. இப்படி போகும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் லேடிஸுங்கெலாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த கார்த்திக்கோட வேலை என்னென்னா, பெரிய பெரிய விஐபியில் சார் உங்களுக்கு அந்த பூஜை பண்ணுறோம், அதில் யாகசாலை ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. ஆமாம். இப்போ சாதாரண ஒரு பூஜை பண்ணணும், மினிமம் 1 லேக் வைக்கணும். மினிமம் 1 லேக் ஒரு பூஜை பண்ணால் மினிமம் 1 லேக் அந்த கோயிலில். ஆனால் அவங்க அரங்காவலர் குழு நியமிச்சிருக்கிறது அவ்வளோ தொகை இருக்காது, ரொம்ப சொற்ப தொகையாக தான் இருக்கும். அங்கே விதிச்சிருக்கிறது கோயிலுக்கு வருமானம் போகிறது சொற்ப தொகையாக தான் இருக்கணும். ஆனால் இவங்க தன்னோட, நீங்கள் வரவங்கக்கிட்டே எல்லா சாமானும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க, நான் பூஜை மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அது பண்ண மாட்டாங்க. நீங்களே பண்ணிடுங்க, மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லுங்கள் நம்ம. அப்போ எல்லா தொழிலதிபரும் வந்து, பல தொழிலதிபர் எனக்கு ஒன்று பண்ணிட்டீங்க, ஃப்ரெண்டுக்கு ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவருக்கு பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பரிகார பூஜைகள் பண்ணியே. இந்த பரிகார பூஜைகள் பண்ணும்போது யார் இந்த கார்த்தின்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அப்போ தான் அந்த அறங்காவலர் குழு எவ்வளோ ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்றது. ஏன்டா இப்போ அறங்காவலர் குழு கொதிக்குது, கார்த்தி தப்பு பண்ணிட்டாரு, கோயில் பேரை கெட்டுட்டாருன்ட்டு. நீங்கள் தான் கோயில் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆகிட்டீங்க. அப்படின்னா சார், கார்த்தி என்னன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை, கோயிலுக்கு வந்த பெண்ணு கூட தவறாக நடந்து இங்கே காவல் நிலையத்தில் புகாராகி லண்டனுக்கு ஓடி போன ஒரு கார்த்தி. அப்போ அப்படி அவங்க சமூகத்தை சார்ந்தவர் தான். அவங்க சித்தப்பா தான் அங்கே காளிதாசன்ற ஒரு தலைமை குருக்களாக இருக்கார், பூசாரியாக இருக்கார். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பெண் புகாரில் வெளிநாட்டில் போய் வச்சுருந்தாங்க, ஒரு புகாராக இருக்கு, திருப்பி இங்கே வந்தவர் அந்த கோயிலில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்றத யார் முடிவு பண்ணணும்? அறங்காவலர் குழு முடிவு. அப்போ அறங்காவலர் குழு பண்ணது தப்பா ரைட்டா? தப்பு தானே. ஒரு எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு, ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் சிறைக்கு சென்று வந்த உந்திரிங்களான்னு ஒரு காலம் இருக்குல்ல. அப்போது ஒரு பெண் புகாரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை திரும்பவும் கொண்டாந்து அங்கே பணி நியமித்து பண்ணது இவங்களோட தப்பு. மேபி அவங்க சித்தப்பா வந்து கெஞ்சிருக்கலாம், அவன் திருந்திட்டான், அது பொய்யா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் திருந்தலைன்றதுக்கு இப்போ ஒரு சாட்சி ஆயிடுச்சு. என்னென்னா, வர பெண்கள்கிட்டலாம் பார்க்குறதுல கண்ணுக்கு அழகாக இருக்க பெண்களை கூப்பிட்றது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து மற்ற குருக்கள் வயசானவங்களாம் போனால் எல்லாரையுமே இந்த கழுத்துக்கு கீழே பார்க்க மாட்டோம். பெண்களை எல்லாருமே சகோதரி மாதிரி, தாய் மாதிரி தான். நம்ம பெண்ணியத்தை வந்து அப்படி பார்த்தா தான். நீங்கள் கண்ணை பார்த்து பேசும்போது பிரச்சனை இருக்குல்ல, வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க, பிரசாதத்தை கொடுங்கன்னா, வர பெண்கள் எல்லாரும் பல பிரச்சனைகளை சாமிக்கிட்ட வேண்டுறதுக்கு வராங்க. அப்போ இவங்களோட பிரச்சனைகளை வந்து அங்கே பகடக்காயாக யூஸ் பண்ணுறதுக்காக இவர் உடனே வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க, பிரசாதத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அறியாமையை வந்து இவங்க வந்து, அறியாமைன்னு சொல்லக்கூடாது, பக்தியை வந்து இவர் வந்து ஒரு காயா பயன்படுத்திட்டார், மிஸ்யூஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு வாங்க முன்னாடி வாங்க நில்லுங்க, பிரசாதம் வாங்கிக்கிங்க, இங்கே வந்து பாருங்கன்றாரு. இப்படி ஒரு பெண் கூட பழக்கமாகுது. அந்த பெண் யாருன்னா, கோவையில் பிறந்து வளர்ந்தவர்கள். அவர் ட்ரிபிள்இ படிச்சிருக்காங்க, BE படிச்சிருக்காங்க. தந்தை தாய் இருவருமே அவங்களோட இளம் வயதில் இறந்துட்டாங்க.
இவங்க வந்து உறவினரோட அனுசரணையில் தான் வளர்ந்துருக்காங்க. 2021ஆம் ஆண்டு சென்னைக்கு வராங்க. வரும்போதே ஒரு சினிமா மோகத்திலே வராங்க. சினிமா ஒரு சென்னைக்குள்ளே வரும்போது நம்ம ட்ரிபிள் இ படிச்சிருந்தாலும் படிப்பு ஒரு தைரியம், படிப்பு மனிதருக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தினாலும் நம்மளோட ஆசை ஆம்பிஷன் சினிமாவில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வராங்க. வந்த உடனே இங்கே கடவுள் பக்தி உள்ள ஆளுன்றனால வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவை சேனல், நகைச்சுவை தொடர்ற ஒரு சேனலில் தொகுப்பாளராக அவங்களுக்கு, தொகுப்பாயினியாக அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஓகே, டிவி ஆங்கர், அதாவது ஒரு நகைச்சுவை உள்ள ஒரு சேனலில், அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சேனலில் ஒரு ஆங்கராக இருக்காங்க. அதில் இப்போ இல்லை, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதில் இருக்காங்க. அப்படியே வராங்க. சினிமாக்குள்ளே வரணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் இவங்க அந்த சேனல்லேருந்து இவங்க டிவியில் வந்தால் சேனலில் எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ளே இருக்கனால அவங்க சாலிகிராமத்தில் வந்து வால்மீகி நகர், காந்தி நகரில் வந்து அவங்க ஒரு குடிபெயர்றாங்க, ஒரு இடத்துல இருக்காங்க. இருந்துட்டு சின்ன சின்ன ரோல் சினிமாவில் கிடைக்குமான்னு பார்த்து அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் சினிமான்ற போது சரி கடவுளை நம்ம கும்பிட்டா நம்ம நல்லது நடக்குமே அப்படின்றனால தொடர்ந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதில் ஒரு முறை இந்த தியாகி கார்த்தியோட பழக்கம் ஏற்பட்டுருது. இவங்க முன்னாடி வந்து பிரசாதம் கொடுத்தோன்னா ஒரு நாள் அவர் நம்பரை வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த பூஜையெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு டெய்லி இந்த கோயில் நடக்கிற பூஜைகள் இதெல்லாம் அனுப்புகிறாரு. இவர்கிட்ட இருக்க ஒரே ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் பேசி கவர் பண்ணக்கூடிய ஒரு வித்தையை கை வச்சிருக்காரு. அதனால் இவங்கக்கிட்ட பேசினோன்னா இவர் அவங்களோட புகார், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம அவர் ஆற்றிய சொற்பொழிவு என்னை வந்து மிஸ்மரிசம் பண்ணிடுச்சுன்றாங்க. அவங்க புகார்லேயே அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே இப்படி தான் பேசியே கவுத்துட்டாரு. ஆமாம் பேசியே, அதாவது நீங்கள் ஒரு 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 டிவி நிகழ்ச்சியில் கூட ஒரு பெண் சொல்லுவாங்க ஒரு கணவர்கிட்ட ஏமாந்துட்டு வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், அந்த காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா வந்து இவங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தை கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்துருக்காரு. ஜாதகத்தை பார்த்த உடனே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு இவங்ககிட்டே இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கேட்டிருக்காரு. அப்போது உங்களுக்கு நல்லது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தோடனே சரி நீங்கள் இந்த பூஜைக்கு நீங்கள் ஜாஸ்தியாக செலவு பண்ணணும், இந்த பூஜை நடக்கும், அதில் நீங்கள் வந்து கலந்துங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு நடக்கிற அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. சில இரவு நேர பூஜைகள், அதாவது இரவு நேரம்னா 9 மணி 10 மணி கூட கோயிலில் யாருக்காவது ஒரு உபயதாரருக்கு நடக்கும்போது அங்கே கொண்டு வந்து இவங்களை அந்த பூஜையில் வச்சு இவங்களுக்கு மரியாதை பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி நிறைய இப்படி பண்ணும் சொற்பொழிவாக ஆட்டியிருக்காரு. ஆட்டிட்டு ஒரு நாள் இவங்க வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே சரி நீங்கள் எங்கே போகிறீங்க, விடுங்க நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவருடைய கார்லேயே இவர் கொண்டு போய் அவங்க வீட்டில் அவர் ட்ராப் பண்ணியிருக்காரு. ட்ராப் பண்ணோம்னா இது வந்து அவங்க புகார்லேருந்து தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியுது. அவங்க வந்து அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணோட புகார்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டு வாசலை நான் இறக்கி விட்டோன்னே என்னெல்லாம் வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பின்னாடியே வந்துட்டார். ஓகே, எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். வந்தோடனே உள்ளே வந்து பார்த்துட்டு என்ன கூப்பிட மாட்டிங்களான்னு கேட்டு உள்ளே வந்தோடனே நான் திறந்தோடனே கூடயே வந்துட்டார். சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிட்டோன்னே இது நான் ஒரு விஐபிக்காக இந்த மாதிரி ஒரு பிரசாதத்தை கொண்டு போகிறேன், இது ரொம்ப நல்லது, இந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதத்தை கொடுத்துருக்காரு. அந்த ட்ரிபிள் இ படித்தவங்களும் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஒரு ஆன்மீகவாதியாச்சே, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி அவங்க குடிச்சிருக்காங்க. அவங்க அறமயக்கத்துக்கு போயிருக்காங்க. அறமயக்கத்துக்கு போயிட்டு அவங்க மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது இவங்க உடலில் இருக்க உடைகள் கலைஞ்சிருக்கு. அவங்க முழிச்சு பார்த்தா அவங்கள வந்து வன்புணர்வு செய்துட்ருக்காரு. உடனே பதட்டத்தில் அவருக்கு ஃபோன் அடித்தார். நான் நேராக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்து அவங்க கால்லெல்லாம் வந்து கதறி இருக்காரு. இந்த மாதிரி இல்லை, என் மனைவி பிரியா அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, உன்னோட ஜாதகத்தை நான் பார்த்தேன், உன்னோட ஜாதகத்தில் உன் கூட நான் வந்து இதில் கலவையில் ஈடுபட்டால் நான் வந்து ஒரு ஆன்மீக லெவல்லே ஒரு பெரிய லெவலாக வந்துடுவேன், எனக்கு வந்து முழு சக்தி எனக்கு கொடுத்துரும், அப்படின்றதுனால தான் நீ வந்து எனக்கு இந்த கடவுளாக அமைச்சிருக்காங்க உன்னை எனக்கு, இப்படிலாம் சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு நான் சத்தியமாக உன்னை கட்டிக்கிறேன், நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே திரும்ப வந்திருக்காரு. ஒரு சில நாட்கள்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காரு, காளிகாம்பாள்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்தது இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில், அதாவது அவங்க சொல்கிறது அப்படி தான், காவல்துறை கேட்பாங்களே ஏமா தாலி கட்டிட்டாருன்னா, அப்போ தாலி கட்டும் போது நீங்கள் ஏமா அப்ஜெக்ஷன் பண்ணல அப்படின்னா, இல்லை நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன தாலி கட்டிட்டார். அதாவது காளிகாம்பாள் வீட்டுக்குள்ளே தாலி கட்டிட்டார். ஊரறிய தாலி வீட்டுக்குள்ளே தாலி கட்டிட்டு இப்படியே அவங்க கூடயே அவர் இருந்துட்டு அப்படியே அவங்க கூடயே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து சில இடத்துக்கு கூப்பிட்டா என் கூட வா, நான் இன்னும் ஒரு பெரிய சேனலில் நல்ல ஒரு
ஒரு இதாக வாங்கித்தரேன், ரோல் வாங்கித்தரேன் உனக்கு, ஒரு பெரிய சேனலில் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் சரி அப்படி நம்பியிருக்காங்க. உடனே அப்படியே இவங்க கூடயே தொடர்புலேயே இருந்திருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என்னோட அக்கா பொண்ணுன்னு சொல்லுவேன், நீங்களும் அதே மாதிரி என்னோட அக்கா பொண்ணுன்னு நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரெகுலராக இவங்க வீட்டில் இருந்திருக்காரு. காலையில் வருவாராம், மதியானம் வருவாராம், ரெஸ்ட் டைமில் வந்து இவங்க கூடயே இருப்பாராம். இருந்துட்டு இவங்க கூடயே எல்லாம் கலவையில் ஈடுபட்டுட்டு அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போயிடுவாராம், பூஜைக்கு குளிக்காமல் கூட போயிடுவாராம். அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. அவங்க தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் புகார்லையும் சொல்லியிருக்கிறத தான் நம்ம இப்போது பேசுகிறோம். அவங்க வந்து உடனே அப்படியே போயிட்டுருக்காரு. இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட 2 டிரைவர் இருந்திருக்கார். அந்த டிரைவர் பேரை கூட அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த புகாரில் வராங்க. அவங்க எல்லாரோட தொலைபேசி எண்ணோட புகார் கொடுத்துருக்காங்க. அப்போது பக்தாச்சலம்னு ஒரு டிரைவர், அப்புறம் இன்னொருத்தர் சத்யராஜன் இன்னொருத்தர், 2 பேரும் இவங்களை என்ன பண்ணுறது, வந்தவுடனே கார் அனுப்புவாராம். அவர் போயிட்டு பூஜையில் இருந்துட்டு உடனே இவங்க பென்ஸில் வந்து சாப்பாடெலாம் அவருக்கு கொடுத்துடுவாங்களாம். சாப்பிட்டு இன்னொரு வாட்டி அவர் பாத்திரம்லாம் அந்த இதில் வருமா. இந்த மாதிரியே இவங்க வந்து ஒரு கணவன் மனைவியாகவே இவங்க கூட வாழ்ந்திருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் இவங்க வந்து அவர் பேச பேச அவருக்கு மயங்கிட்டு தான் இதெல்லாம் இருந்திருக்காங்களே தவிர அவங்க சுயநினைவாகவே இல்லை அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். ஆமாம், கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க, இத்தனை நாள் மயக்கத்திலேயே வாழ்ந்திருக்காங்க. அது காவல்துறை தான் விசாரணை பண்ணணும். ஏன்னாட்டா அவங்க சொல்லியிருக்காங்க. அது பெண்மையை நம்ம அவங்களோட புகார் தரப்ப நம்ம சொல்லிடுறோம். அப்புறம் இவர் யாருன்றதை சொல்லிடலாம். உடனே என்ன பண்ணுறாரு, இவர் திடீர்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க கூட போகிறாரு, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு, வெளியே கூப்பிட்டு போகிறாரு. ஏராளமான சமூக வலைதளத்தில் ஏராளமான படங்கள், வீடியோக்கள்லாம் இருக்குது. அந்த பாதிக்கப்பட்டோட பெண்ணோட முகத்தை மறைக்கப்பட்டு அவங்க புகார் கொடுக்கும்போதே அதுக்குண்டான புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வெளியே போகிறது புகைப்படங்கள்லாம். இவங்க எடுத்தது எல்லாம் ஹோட்டலில் போகிறது, செல்ஃபி எடுக்கிறது, சாமி கும்பிட்றது. அவர் டெய்லி வந்த உடனே அவங்க நெத்தியில் தான் பொட்டு வைப்பாராம். இங்கே தான் வைப்பாராம், நெத்தியில் கூட வைக்க மாட்டாராம், இங்கே தான். அப்போது ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்துல இங்கே வச்சோன்னா சரி கணவராக இருக்கணும். இப்படியே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவசர அவசரமாக வந்தாராம். அவருடைய ஒரு விஐபியா. அந்த விஐபி யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க, அந்த பொண்ணு விஐபின்னு தான் சொல்லியிருக்காங்க. யாராக இருக்குன்றதை அனுமானிச்சுக்கணும். அந்த விஐபியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு நான் அவசரமாக வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு. யார், இந்த கார்த்திக் பூசாரி போயிருக்காரு. போன உடனே அந்த விஐபி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பண்ண உடனே அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ணி தட்டி விட்டுட்டு உடனே இவருக்கு ஃபோன் பண்ணோன்னா வந்த உடனே பிரேக் பண்ணி நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சிட்டு, இந்தமாரிலாம் எனக்கு நடக்கும் தெரியாது, இதை யாருக்கிட்டையும் நீ சொல்லாத அப்படின்னு சொன்னாராம். சொல்லாதேன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டா பக்குவமாக சொன்னாராம், இப்போ மட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ கோஆப்ரேட் பண்ணனா நீயும் உனக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், உனக்கும் ஒரு பெரிய கேரியர் கிடைக்கும், எனக்கும் ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கும், நம்ம 2 பேரும் ரொம்ப வசதியாக இருக்கலாம் அப்படின்னு இவர் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு இவங்க உடன்படவே இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்காரு, சில ஆபாச வீடியோக்களை கொண்டு வந்து காட்டிட்டு இந்த மாதிரிலாம் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி கொச்சையான வார்த்தைகளில் அவங்கள அசிங்கமாக அந்த பெண்ணை திட்டி அடித்து அந்த மாதிரிலாம் இருக்க வச்சுருந்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, இப்படியே இருக்கும்போது இவங்களை ரொம்ப அடித்து நீ யாருக்கும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ற, என் லைஃபே செட்டில் ஆகிடும், இந்த மாதிரிலாம் நீ இந்த மாதிரி விஐபிங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நானும் செட்டில் ஆகிடுவேன் இப்படிலாம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தேகம் வந்தோடனே ஒரு நாள் எதேச்சியாக இவருடைய கைபேசி எடுத்து பார்க்குறாங்க. கைபேசி எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து இவர் பல பெண்களோட இருக்க வீடியோ அதில் இருந்திருக்கு. அதில் டக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க கூட இருக்க வீடியோவும் இருந்திருக்கு. இதை யார் நம்பருக்கோ அவர் அனுப்பியிருக்கார். இவங்க கூட இருந்த, அதாவது தனிமையில் இருந்த வீடியோவையும் வேறு யாருக்கும் அனுப்பியிருக்காரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கூட இருந்த வீடியோ மட்டும் எடுத்து இவங்க ஃபோனில் இவங்க அனுப்பிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு, இவங்க ஃபோனில் ஏற்றுனதை அவர் பார்த்த உடனே இவங்க ஃபோனை வாங்கி நொறுக்கி உடைச்சிட்டார். அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால், இவங்கக்கிட்ட அவர் வச்சுருந்த வீடியோ இவங்க கிட்ட இல்லை. கரெக்டுங்களா? அவர் கூட இருக்க ஃபோட்டோக்கள் தான் இருக்கே தவிர அவர் கூட தனிமையில் இருக்க வீடியோ எதுவும் இவங்கக்கிட்ட இல்லை. இவங்கக்கிட்ட ஆஸ் யூஷுவல் அவர் கூட ஜென்ரலாக காமனாக இருக்க ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் அடித்து போட்டு அந்த ஃபோனை உடச்சிட்டு போன உடனே இவர் அதோடு இவங்க தொடர்பிலே இல்லை. இதுக்கு நடுவில் இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டுருக்காங்க. 2022 பிப்ரவரி சம்திங் மார்ச்சில் அவங்க ஒரு டேட் சொல்கிறாங்க. அந்த டேட்டில் இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனவுடனே அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே
உடனே என்ன பண்ணிட்டாராம், காளிகாம்பாள்கிட்டயே வந்து உத்தரவு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிகாம்பாள்கிட்டயே உத்தரவு கேட்டதாகவும் வந்து சொன்னாராம். எப்படி சொன்னாருன்னா, இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம 2 பேர் உயிருக்கு இப்போதைய ஆபத்து, நம்ம 2 பேரில் ஒருத்தர் இருக்காது, அதனால் இப்போ இந்த குழந்தைய நம்ம கருவை வந்து கலைச்சிடலாம், 2 வருஷம் பொறுத்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணு குறிப்பாக அந்த கருக்கலைப்பு செய்த மருத்துவர்களோட பெயரையும் 2 மருத்துவர்களோட பெயரையும் அதோட ஆஸ்பத்திரி அந்த மருத்துவமனையோட பெயரையும் அந்த புகாரில் கொடுத்துருந்தாங்க. வடபழனியில் இருக்க ஒரு தனியார் பிரபல மருத்துவமனை. சரி, அந்த மருத்துவமனை 4 எழுத்துல வரும். அந்த மருத்துவமனையில் இருக்க டாக்டர் மருத்துவர்களோட பெயரோட புகார் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் இவங்க கருக்கலைப்பும் செய்திருக்காங்க. செய்துட்டு அதன் தொடர்ச்சியாக தான் வந்து இந்த விஐபியை கொண்டு வந்து அவர் வீட்டில் வச்சு இந்த சம்பவம்லாம் நடந்து, கருக்கலைப்புக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்தது. ஆமாம், அப்போ அந்த புகாரில் அவங்க சொல்கிறாங்க, கருக்கலைப்பு செய்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொல்கிறார் ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த கலவையில் ஈடுபடக்கூடாது, கொஞ்ச நாள் அந்த பெண்ணோட உடம்பு இருக்கு, அதை கூட அவர் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அடித்து அந்த பொண்ணை வந்து வன்புணர்வு செய்திருக்கார். இதையும் பொறுத்து கொண்டிருந்தவர்கள் கடைசியாக அவர் வீட்டுக்கு வரலன்னும் போது அவரை தேடி போகிறாங்க. அப்போது சித்ரான்னு ஒரு பொண்ணை வந்து அவங்க சொல்கிறாங்க புகாரில். அவங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு. அவங்கக்கிட்ட கேட்டாங்க, இல்லைங்க என் குடும்பம் இப்போது இதை நான் வெளியே சொன்னால் என் பேரும் கெட்டு போயிடும், அதனால் நான் இந்த விஷயத்துக்கு உடன்படலைங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே இவங்க நேராக வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தோடனே அவங்க சித்தப்பாவை பார்க்குறாங்க, தலைமை குருக்கள் இருக்கார் காளிதாஸ். அவரை பார்த்த உடனே அவர் சொன்னாராம், இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், நீங்கள் 2 பேரும் கோயிலில் இருக்கும்போதே தெரியும், அவன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான், இந்த மாதிரி தான் 15 வருஷம் முன்னாடி பண்ணான்ட்டு தான் அவனை நான் லண்டனுக்கு அனுப்புனேன், திரும்பவும் வந்து அவன் திருந்தலை, இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், நீ இதிலெல்லாம் எந்த தொடர்பும் வச்சுக்காத, உனக்கு எதனா பணம் வேணுன்னா வாங்கிட்டு போமா, இங்கெல்லாம் வந்து அவனை எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது, அவனுக்கு பெரிய இடத்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். பெரிய இடத்து சப்போர்ட் யார், இந்த விஐபி யார், இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஓகேங்களா. 3வது வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போகிறார். அதனால் அந்த மனைவி கிட்டேயே போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மனைவி பேரையே புகாரில் சொல்லிட்டாங்க, அவங்களும் குற்றவாளியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்னவங்கலாம் வந்து கார்த்திகோடைய மனைவி குற்றவாளியா? ஆமாம், இதில் சேர்த்துருக்காங்க. அதாவது பிரியான்றவங்க, இவர் வந்து அவங்க கிட்ட சொன்னார்ல, நான் பிரியான்றவங்க என் கூட பிரிஞ்சுட்டாங்க, நாங்கள் வாழலைன்னு, ஆனால் அவங்களாம் ஒன்றா தான் இருக்காங்கன்றதை இந்த புகாரில் இந்த பொண்ணு சொல்லுது. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி விமலேஸ்வரன் சார். நன்றி.